கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த காலமுறை ஊதிய வாக்குறுதியை உடனடியாக வழங்க திமுக அரசை வலியுறுத்தி ஈரோடு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று முதல் மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம், அங்கன்வாடி சங்கம் மற்றும் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முடிவின்படி இப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட தலைவர் கோ. தனுஷ்கோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 60,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பணிக்கொடையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம், அங்கன்வாடி சங்கம், ஓய்வூதிய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பு சார்பாக மாநில அளவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 3 நாள் மறியல் போராட்டத்தை நடத்திவிட்டு இந்த 4வது நாளாக அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, கடந்த 2021 தேர்தலிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குகிறோம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கைகளை எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுக்கு இந்த கோரிக்கையில் உறுதியாக செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை 4வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு எங்களை அழைத்து பேசவிட்டால் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்துட்டாங்க? ஈரோடு மாவட்டத்திலே 1095 சமையலர் உதவியாளர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தினசரி 600-700 பேருக்கு மேல் தினசரி கைதாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசு எங்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். எல்லாமே